இது பாரு இனியா, நான் தான் அர்ஜுன். ஆ, நீ அவரை ஸ்பெஷலா கவனிச்சா அது என்ன ஸ்பெஷலா கவனிச்ச மாதிரி, புரியுதா? என்னது? உனக்கு வச்சா அது அர்ஜுனுக்கு வச்ச மாதிரியா? ஆமா, அர்ஜுனே நான் தாங்கிறப்போ நீ என்னதானே கவனிக்கணும். உனக்கு புருஷன் ஆக போற நான் தான் அந்த அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்கேன். இப்படிதான் அர்ஜுனுக்கு நீ பரிமாறுவியா? இத பாரு, அர்ஜுனுக்கு என்னென்ன வைக்கணும், எப்படி வைக்கணும், அவர் என்னென்ன சாப்பிடுவாரு, எப்படி எல்லாம் சாப்பிடுவாரு, இதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன அர்ஜுன்? நான் வசு. ஐயோ அர்ஜுன், நீங்க வேற என்ன குழப்பாதீங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? ரசமா மோரா? இது பாரு இனியா, இதெல்லாம் நல்லா இல்ல. ஒரு பொண்ணு புருஷனா வரப்போறவருக்கு பார்த்து பார்த்து மரியாதையா பரிமாறணும். அதுதான் ஒரு பொம்பளை புள்ளைக்கு அழகு. எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர தேவையில்ல. இனியா, இன்னைக்கு ஒரு நாள் அவங்க சொல்றதெல்லாம் செய்ய, அவங்க சொல்றத கொஞ்சம் கேட்டு செய்ய. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இனியா, ஏய், என்ன கை உதற? அப்போ உனக்கு அர்ஜுன பிடிக்காதா? அர்ஜுன எனக்கு பிடிக்கும், ஆனா உன்னதான் எனக்கு பிடிக்காது. நான் தான் அர்ஜுனன் சொல்லிட்டேன்ல. அர்ஜுனும் கைய பிடிச்சா இப்படிதான் உதறி விடுவியா? போமா. என்ன இனியா, நீதான் இதெல்லாம் சமைச்சியா? உனக்கு இந்த கை பக்குவங்கிறதே தெரியலையே. காரம் இல்ல, உப்பு உரப்பு அதிகமா இருக்கு, எல்லாமே ஏத்த இறக்கத்துலதான் இருக்கு. சாப்பிட்ட கொழுப்பு ஏறி போயிடுச்சு போல இருக்கு. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்க. ஆமா ஆமா, நீ ரொம்ப வக்கனையா எறா புறா நண்டு அது இதுன்னு ஆக்கி போட்டுட்ட பாரு. கொழுப்பு ஏறி போச்சுன்னு நான் இப்ப பேசுறதுக்கு. நான் தான் அர்ஜுன், நான் தான் அர்ஜுன். அப்ப நீ என்ன செய்யணும்? நான் சாப்பிட்ட எச்சி இலையில தான் நீ சாப்பிடணும். அர்ஜுன், இங்க பாருங்க அர்ஜுன், இவ என்ன சொல்றா தெரியுமா? இவ சாப்பிட்ட எச்ச இலையில தான் நான் சாப்பிடணுமா? என்ன இவ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா? ஐயோ, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல இனியா, அவங்க தான் இன்னைக்கு அர்ஜுன். நீ அர்ஜுனை லவ் பண்றல, அதனால சாப்பிட்டுடு. ஏன்னா நான் வசு. எதா இருந்தாலும் பாத்துக்கோ. அர்ஜுன், அர்ஜுன், ஐயோ இனியா, இனியா அப்படி பாக்காத. அர்ஜுன் சார் சாப்பிட்ட இலையில சாப்பிடணும்னா கொடுத்து வச்சிருக்கணும். உட்காரி, உட்காரடி. நல்லா சாப்பிடு இனியா. நீ சாப்பிட்ட எச்சி இலையில என்ன சாப்பிட வச்சிட்டல்ல, உன்னை என்ன பண்றன்னு பாருடி. அம்மா, அம்மா. வாங்க தம்பி வாங்க. வந்துட்டேம்மா. வந்துட்டேன். அம்மாவா? நான் இப்போ அர்ஜுன் இல்ல, வசு. அதாவது உங்க மக வசு. வசு உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. வசு உங்க வீட்டுக்கு வந்தா வழக்கமா என்ன பண்ணுவீங்க? அததான் நீங்க செய்யணும். துளசி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஐயோ பாவம், எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அப்பா. இந்த வசுவோட விளையாட்டால என்னெல்லாம் நடக்க போதும். அப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு போல இருக்கு. என்னங்க, நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. தம்பி என்ன சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க தண்ணிய குடிங்க, குடிங்க. தம்பி வசு, காஃபி சாப்பிடுறியா இல்ல டீ போட்டு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. வசு ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அவ தானே காஃபி போட்டு உங்க 2 பேருக்கு தருவா. அதனால நான் தான் போய் காஃபி போடுவேன்.
கரெக்ட். அப்பனா உங்களுக்கு நான் காபி போட்டு எடுத்துட்டு வரவா? வேணாம் வேணாம் தம்பி. வசு வசு பரவாயில்ல, நானே போட்டு கொண்டு வரேன். ஓகே. இரு வசு, நான் எடுத்துட்டு வரேன். அப்பா ஐயோ. அப்பா அப்பா அண்ட காயுது. அப்பா நான் ரூம் போறேன். ஹலோ, வசு தானே பேசுறது? நான் வசு தான் பேசுறேன். வழக்கமா வசு வீட்டுக்கு போனா என்ன செய்வா? என்ன செய்வா? ஜன்னல்ல இருந்து அர்ஜுன் சார பாப்பா. ஆ, நீ பாக்கலையே வசு? அர்ஜுன் சார், என்ன அர்ஜுன் சார் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? ஏதோ நடக்குது, என்னன்னு புரியலையே. ஏதாவது சொன்னா வாயில சூடு வைக்கிறாங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. வசு, நீ பாத்துட்ட, ஓகே. வழக்கமா வசு உங்களை பார்த்தா என்ன செய்வா? என்ன பண்ணுவா? கண்ணடிப்பால. கண்ணடிப்பாளா? ஐயோ வசு, உன் ஆசைக்கு அளவே இல்லையா? கொஞ்ச நேரம் கம்னு இரு வசு, உங்க அப்பா வேற இங்க நின்னு பாத்துட்டே இருக்காரு. நோ நோ, டீல மறக்கவே கூடாது. நான் இப்போ அர்ஜுன். கண்ணடிங்க அர்ஜுன் சார். போங்க அர்ஜுன் சார், கண்ணெல்லாம் அடிக்க முடியாது, எங்க அப்பா வேற பாத்துக்கிட்டே இருக்காரு. நான் பாவம் அர்ஜுன் சார். ஒவ்வொருத்தன் காதலுக்காக கண்ணையே தானம் தரான், நீங்க அட்லீஸ்ட் கண்ணடிக்க கூட மாட்டீங்களா? நான் சாக போறவ தானே, எனக்காக இத கூட செய்ய மாட்டீங்களா? சரிங்க அர்ஜுன் சார். வசு, உனக்கு இன்கிரிமெண்ட் உண்டு. எனக்காக ஒன்ஸ் மோர். போதாதா வசு? ப்ளீஸ் 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 வசு. வசு, ஒன்ஸ் மோர். அர்ஜுன் சார், கூப்பிட்டீங்களாமே? இல்ல வசு, சும்மா உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். ஆபீஸ் ஒர்க் இருந்தா மட்டும் கூப்பிடுங்க, இந்த பாக்கணும் போல இருக்கு அப்படிலாம் கூப்பிடாதீங்க. பை தி பை, உங்க டீல் முடிய போகுது அர்ஜுன் சார், நீங்க ஹாப்பி தானே? இல்ல வசு, நீ எல்லாமே பண்ண, ஆனா வசுவா என் முன்னாடி வரவே இல்லையே. புரியலையே அர்ஜுன் சார், நீங்க என்ன சொல்றீங்க? வசு, நீங்க வசுவா பேசுனீங்க, நடிச்சீங்க, ஆனா வசுவோட அப்பியரன்ஸ் இல்லாததுனால என்னால முழுசா சந்தோஷப்பட முடியலையே. அப்பியரன்ஸா? என்ன புரியலையா? அதாவது வசு என்ன இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டா போட்டிருப்பா? அர்ஜுன் சார், அதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு சாரிலாம் செட் ஆகாது. ப்ளீஸ் இந்த டீலை இதோட முடிச்சுக்கோங்க. வசு ப்ளீஸ் வசு, எனக்காக. அர்ஜுன் சார், நீங்க எது வேணாலும் பண்ண சொல்லுங்க, நான் பண்றேன், ஆனா இந்த சாரி மட்டும் வேணாம் அர்ஜுன் சார். ப்ளீஸ் வசு, எனக்காக ப்ளீஸ். ப்ளீஸ் அர்ஜுன் சார், என்ன விட்டுருங்க. வசு, அர்ஜுன் சார் என் கெட்டப்ல பார்க்கலான்னு நினைச்சேன், பார்க்க முடியாது போல இருக்கே. அப்ப அவ்வளவுதானா அவர் என் மேல வச்சிருக்கிற பாசம்? அர்ஜுன், இல்ல 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 வசு, ஒரு நிமிஷம்.
ஏ வசு, இது எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு. அட, ஆ, என் காஸ்டியூம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அர்ஜுன் சார். ஆ, ஆனா உன் காஸ்டியூமும் அல்டிமேட். தேங்க் யூ. போதும்ல, வரட்டுமா? ஏய் வசு, இந்த காஸ்டியூம்ல அப்படியே ஒரு ரொமான்ஸ் சாங்குக்கு ஆடுனா. அப்படியே போட்டானோ? ஐயா, நான் வரல. இல்ல 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 இல்ல, ஒரு குத்து சாங் ஆடலாமா? ஏய், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அட, நான் வரேன். ஏய், என்னடா லைட்லாம் போடுறீங்க? ஐயோ, ஏமா. டேய் டேய் அர்ஜுன் சார், ஏந்திடா. ஐயோ எப்பா. டேய் அர்ஜுன் சார், ஏந்திரி. அப்பா, இது வேற கசகசன்னு. வசு, வசு, ஏய் வசு, ஏய் வசு, என்னாச்சு வசு? வசு, வசு என்னாச்சு? அம்மா, ஏய் வசு இல்ல, அர்ஜுன்னு கூப்பிடுங்க. ஏய், என்ன வசு நீ? ஏய், ரத்தம் வேற வருது. ஹாஸ்பிடல் போலாம். அம்மா, அம்மா, ஏய் வா பசு, ஹாஸ்பிடல் போலாம் பசு. வா பசு, வா 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 வா. ஐயோ வசு, என்னோட 10 ஆசைய நிறைவேற்ற சொன்னேன். ஆனா 3 ஆசைய நிறைவேற்றும் போதே நான் சாக போறேன்ல, அதான் வருத்தமா இருக்கு. ஐயோ, இல்ல இல்ல வசு, அப்படிலாம் சொல்லாத வசு, அப்படிலாம் சொல்லாத வசு. இந்த 3 ஆசை மட்டும் இல்ல வசு, உன்னுடைய 10 ஆசை. இல்ல 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 இல்ல, நீ ரொம்ப நாள் வாழ்வ வசு. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றும் வசு. அப்படிலாம் சொல்லாத வசு. அது முடியாது வசு, அதான் நான் சாக போறேனே. அப்படிலாம் சொல்லாத வசு, உனக்கு எதுவும் ஆகாது வசு. வா வசு, ஹாஸ்பிடல் போலாம் வசு. வா வசு, ப்ளீஸ் வசு. ஐயோ வசு, நான் உன் கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, உன்னை விட்டு பிரிய போறது மட்டும்தான். இல்ல வசு. ஆனா நீ எனக்காக இவ்ளோ பண்ணிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சாக போறத நினைச்சு எனக்கு வருத்தமே இல்ல. ஏன்னா சாகிறது உன் பக்கத்துல உன் மடியில சாக போறேன் பாத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வசு. வசு வசு வேணா வசு, ப்ளீஸ் வசு, ப்ளீஸ். நான் உண்மையதான் சொல்றேன், எனக்கு ஹாஸ்பிடல் எல்லாம் வேணாம். வேணா வசு, வா போலாம். வா வா வசு. வசு, 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 வசு கண்தர வசு. வசு, வசு கண்தர வசு. வசு, 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 என்ன விட்டு போயிடாத வசு. வசு, 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 கண்தர, 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 கண்தர வசு, 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 வசு. ஏய் வசு, வசு, ப்ளீஸ் வசு, ப்ளீஸ் வசு, ப்ளீஸ் வசு, 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 ப்ளீஸ் வசு, ப்ளீஸ் வசு, என்ன விட்டு போயிடாத வசு, ப்ளீஸ், ப்ளீஸ். ஐயோ, புரிஞ்சுக்கோ வசு, வசு, வசு. வா 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 வா, ஹாஸ்பிடல் போலாம், ஹாஸ்பிடல் போலாம். வா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏய் யாராவது வாங்கடா. ஏய் வா வா வா, ஹாஸ்பிடல் போலாம். என்ன இனியா? வா வா. என்ன இனியா, ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திடீர்னு உங்களை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏன் என்ன பார்த்து நீ ஒரு மாதிரி ஆகணும்? அது அது ஒண்ணும் இல்ல அர்ஜுன். சரி அதை விடு, நான் வெளில போறேன், நீயும் வரியா? என்னது, என்னைக்குமே இல்லாத திருநாளா அர்ஜுன் என்ன வெளியில கூப்பிடுறாரு? இந்த புடவை வேற இங்க இருக்கே, மீனாட்சி கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமே. இத விட்டுட்டு நான் போக முடியாதே. அர்ஜுன், அது வந்து அது அர்ஜுன். போ, போய் ரெடி ஆயிட்டு வா போ. இனியா, என்னது இது? இது ஏன் இங்க இருக்கு? வசு தன்னுடைய ஆசைகளை எழுதி வச்சிருக்கு குடுவதானே இது? ஆமா ஆமா, அதேதான். ஆமா, அது எதுக்கு இங்க இருக்கு? அதத்தான் நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் வசு கிட்ட கேட்கணும். கேக்குறேன். அவளுக்கு வர வர ரொம்ப கேர்லெஸ் அதிகமா ஆயிடுச்சு.
அவளுடைய ஆசைகள் எல்லாம் நம்ம எவ்வளவு கேர் எடுத்து நிறைவேற்றிட்டு இருக்கோம். அவ என்னடான்னா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கா. ஐயோ அர்ஜுன், வசுவ திட்டாதீங்க. அவ ரொம்ப பாவம். இன்னும் 3 மாசத்துல சாக போறா. இட்ஸ் ஓகே. எப்படியோ குடுவைய அடிச்சிட்டு வந்தாச்சு. மீனாட்சி வரேன்னு சொன்னாலே இன்னும் காணும். எங்க போனா இவ? என்னடி இவ்ளோ ஆசை வச்சிருக்க? சாக போற உனக்கு எதுக்குடி இவ்ளோ ஆசை? இதுல ஒன்னொன்னும் நிறைவேற்றதுக்குள்ள நாங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. உனக்கு வேலை செய்யறதுதான் எங்களோட பொழப்பா? இத பாக்க எனக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. இந்த ஆசைய வச்சுதானே என்னை எச்சில் சோறு திங்க வச்ச. இரு இப்ப உன் ஆசை மொத்தத்தையும் தீயில போட்டு எரிக்க போற. எரிக்கிறதா? இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. எரிச்சா உனக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி ஆயிடும். உன் ஆசைகள் எல்லாம் நான் அசிங்கப்படுத்தணும். அதனால டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணா அடிச்சிட்டு போயிட போகுது. நீ என்ன கேவலப்படுத்தின மாதிரி நான் உன் ஆசையை கேவலப்படுத்த போறேன். உன் ஆசையெல்லாம் நிராசை ஆயிடுச்சா? இனிமே கார்பரேஷன் ஆளுங்க தான் உன் ஆசையை நிறைவேற்றி வைப்பாங்க. இனியாக்கா, வா மீனாட்சி. என்ன இனியாக்கா, குடுவையை எடுத்துட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. இதோ. சரி, ஆனா வெறும் கண்ணாடி குடுவை மட்டும் இருக்கு. இதுல இருந்த பேப்பர்லாம் எங்க? ஏன் அதெல்லாம் நீ எரிக்கணும்னு பாத்தியா? இல்ல கிழிச்சு வீசலான்னு பாத்தியா? அதெல்லாம் இல்ல. முதல்ல அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எங்க இனியாக்கா? அதெல்லாம் இருந்தா தானே இவ ஓவரா ஆடுறா. அதனால எல்லாத்தையும் பாத்ரூம்ல போட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டேன். ஐயோ, ஏன் இனியாக்கா இப்படி பண்ணீங்க? ஏன் பண்ணக்கூடாதா? அது போக வேண்டிய இடம் அதுதான். ஏன் என்னாச்சு மீனாட்சி? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? போங்க இனியாக்கா, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? அதுல இருக்கிற ஆசைகள் எல்லாம் நாம பார்த்து ஏதாவது கேம் ஆடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்க. சாரி மீனாட்சி, நான் இதெல்லாம் யோசிக்காம அப்படி பண்ணிட்டேன். பரவாயில்ல இனியாக்கா, இப்போ நான் எழுதி தர எல்லாத்தையுமே இந்த குடுவைக்குள்ள போட்டு அதை எடுத்துட்டு போய் வசோட ரூம்குள்ள வச்சிருங்க. நாளைக்கு வசு கண்ணாடி குடுவைய அர்ஜுன் மாமா கிட்ட காட்டுவா. அவ ஏமாந்து போற மாதிரி அதுக்குள்ள வேற ஆசைகள் இருக்கும். நாம எழுதி போட்ட ஆசைகளை அர்ஜுன் மாமா நிறைவேற்றி வைப்பாரு. அந்த வசு அப்படியே குழம்பி போவான். ஏன்னா நான் எழுத போற ஆசைகள் அந்த மாதிரி. இனியாக்கா, ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு வரீங்களா? ஒரு நிமிஷம் மீனாட்சி. இந்தா. ஆமா, என்ன ஆசைலாம் எழுத போற மீனாட்சி? அது சஸ்பென்ஸ். அது என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியணும். நாளைக்கு இந்த ஆசைகளை அர்ஜுன் மாமா பாக்குறப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் அவ எழுதி போட்ட விஷயங்கள் எப்படி நமக்கு ஆப்பா வந்துச்சோ அதே மாதிரி இப்ப நான் எழுத போற ஆசைகள் அவளுக்கு ஆப்பா முடியும். அப்படி இருக்கும் நான் எழுதுறது. மீனாட்சி, உன் ஐடியாவே ஐடியா தான். எவ்வளவு கிளவரா யோசிக்கிற. நான் மட்டும் ஆசிரமத்துல இருந்தப்போ நீ என் கூட இருந்திருந்தனா நாம 2 பேரும் சேர்ந்து வேற லெவல்ல போயிருப்போம். இனியா, இனியா, அம்மா வர தேடிட்டு இருக்காங்க. நான் வர உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். வா போலாம். இனியா, என்னாச்சு? வாட் ஹேப்பன்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அர்ஜுன். ஏன், உடம்புக்கு தான் சரியில்லையா? என்னாச்சு இனியா? பேசு. என்னாச்சு இனியா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? சொல்லு. இல்ல அர்ஜுன், நான் ஒரு கனவு கண்டேன். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படுற அளவுக்கு என்ன கனவு கண்ட? அர்ஜுன்,
நம்ம வசுந்தரா செத்து போற மாதிரி கனவு கண்ட அர்ஜுன். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியா கனவு கண்ட? எப்பொழுதும் அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? அந்த மாதிரி தான் கனவு வரும். எப்படி இருந்தாலும் 3 மாசம் தான் இருப்பான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. என்ன அர்ஜுன் இவ்ளோ கேஷுவலா சொல்லிட்டீங்க? என்னால தாங்கவே முடியல அர்ஜுன். இனியா இவ்வளவு ஃபீல் பண்றியே, உனக்கு அவன் மேல அவ்வளோ அது என்னவோ தெரியல அர்ஜுன். எனக்கும் அவளுக்கும் அடிக்கடி சண்டை வந்தாலும் இப்ப அவளுக்கு வந்திருக்கிற நோயால அவ 3 மாசத்துல செத்து போயிருவான்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எப்பவும் அவ நினைப்பாவே இருக்கு. சின்ன வயசுல பக்கத்து வீடு எதிர்த்த வீடு குழந்தைங்களோட விளையாடுவோம். அப்பப்ப அவங்க கூட சண்டை கூட போடுவோம். ஆனா திடீர்னு யாராவது ஒருத்தர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். நான் வசுவ வேத்த மனுஷா பார்க்கவே இல்ல. என் கூட பிறக்காத தங்கச்சியா தான் நான் பாக்குறேன். நல்ல விஷயம் இனியா. அன்புக்கும் பாசத்துக்கும் என்ன கட்டுப்பாடு இருக்கு? உன் மனசு எனக்கு புரியுது. நீ கவலைப்படாத. அவளை காப்பாத்துறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவ்வளவு சுலபமா அவளை சாகவே விட மாட்டேன். என்னடா அது? நான் ஒரு பிட்ட போட்டா அர்ஜுன் இப்படி சொல்றாரு. அக்கா எப்ப போய் சேருவா, தின்ன எப்ப காலியாவும் நான் பாத்துட்டு இருக்கேன். இனியா வருத்தப்படாத, என்ன நம்பு. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், நான் உங்களை ரூம்ல தேடினேன். இங்கதான் இருக்கீங்களா? என்ன விஷயம் வசு? இந்தாங்க, இதுல இருந்து ஒரு சீட் எடுங்க. இந்த பாவப்பட்ட பிறவியோட 4வது ஆசையை நிறைவேத்துங்க. வசு தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாத வசு, ப்ளீஸ். அர்ஜுன் சாரிமா, கொஞ்சம் பொங்கிட்டேன். சாரி வசு, அதெல்லாம் வேணாம் வசு. வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க. கோயிலுக்கு எதுக்கு அர்ஜுன் சார்? இதுல இருந்து ஒரு சீட் எடுத்து படிங்க. இல்ல வசு, இனியா உன்னுடைய ஹெல்த் கண்டிஷன் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா வசு. அப்படியா இனியா? அப்ப வாங்களே 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமே, சந்தோஷமா இருக்கும். ஐயோ, இவ விட மாட்டேங்கிறாளே. வசு என் தங்கச்சி மாதிரி. இது அவளோட ஆசை இல்லையா? அவளுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? அடுத்த பிட்ட போடுறியா? போடு போடு. இந்தாங்க படிங்க அர்ஜுன். இல்ல இனியா, இது நீ தான் படிக்கணும். படி. வசு, வசு, என் தங்கம், என் செல்லம். வசு, இந்த மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் வசு. வசு. இனியா என்னாச்சு? அர்ஜுன், வசு, இந்தாங்க. அர்ஜுனுக்கும் இனியாவுக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸில் கல்யாணம் நடக்க வேண்டும். என்ன இது? நான் அப்படி எழுதவே இல்லையே. அது நடக்க கூடாதுன்னு தானே பிளான் பண்ணி அதுபடி நடந்துட்டு இருக்கேன். இப்படி சீட்டு வருது. எனக்காக உருகுற மாதிரி பில்டப் கொடுக்கறப்பவே நினைச்சேன் இந்த இனியா மீனாட்சி கூட சேர்ந்துட்டு தான் இந்த வேலையை பார்த்திருப்பா. வசு, நீ கிரேட் வசு. என்னடா வசுவோட ஆசையை மட்டும் நிறைவேற்றிட்டு இருக்கோம், இனியாவோட ஆசையை நிறைவேற்றதே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா அதை நீ ஞாபகப்படுத்தி சரி பண்ணிட்ட. எப்பவுமே எங்க குடும்பத்துல நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நீ தான் காரணமா இருக்க. இப்போ இதுக்கும் நீ தான் காரணமாயிட்ட. என்ன வராதவங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்?
ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா போன்லயே சொல்லிருக்கலாமே. ஏன் நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ சாரிங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சுருக்கமா சொல்ல போனா நீங்க எப்ப இங்க வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க இளமாறன்? இல்ல, ஒரு ஃப்ரெண்டா நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன், அதத்தான் சொன்னேன். சரி, மீனாட்சி வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன, நான் எப்ப வேணாலும் வருவேன். அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. அதே சமயம் சாதாரணமா நீங்க வரமாட்டீங்க. இப்ப எதுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சும்மாதான். இந்த வீட்ல பொண்ணு எடுத்திருக்கோம், என்ன ஏது மீனாட்சி எங்களெல்லாம் பத்தி என்ன சொன்னா, சந்தோஷமா இருக்காளாங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். அதெல்லாம் சொன்னா நல்லா போயிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா. அதெல்லாம் எந்த குறையும் இல்ல, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா என்ன, முக்கியமா எது நடக்கணுமோ அது நடக்கலையே. என்ன நடக்கல? அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் இன்னும் நடக்கல. ஓ அப்படியா? ஆமா, அர்ஜுன் சருக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஆனந்தும் மீனாட்சியும் முடிவு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அது தெரியுமா? அச்சோ, அப்படியா? கேட்கவே எனக்கு அதிர்ச்சியா இருக்குங்க. எனக்கு இதை பத்தின எதுவுமே தெரியாது. மேடத்துக்கு தன்னோட குடும்ப வாரிசை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பெரிய பையனுக்கு கல்யாணம் தட்டிட்டே போகுதுன்னு தான் ஆனந்துக்கு முதல்ல பண்ணி வச்சாங்க. இப்போ இதுலயும் ஒரு சிக்கல் வந்திருக்கு. இது தெரிஞ்சா அவங்க துடிச்சு போயிடுவாங்க. எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன பண்றதுன்னு கூட தெரியலையே. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத பத்தி ஆனந்த் மீனாட்சி கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. சரி, உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? உங்கள மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம் தான். பாக்கலாங்க, அதுக்கு இப்ப என்ன அவசரம்? ஆமா, வீட்டுக்கு வந்த கெஸ்ட அப்படியே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்களே, ஒரு காஃபி டீ எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ சாரிங்க, நான் மறந்தே போயிட்டேன். உங்களுக்கு இல்லாததா? இதோ இப்பயே எடுத்துட்டு வரேன். இது போதும். Are you all right, வசுந்தரா? ஆல்ரைட் இளமாறன், அப்ப நான் கிளம்புறேன். ஓகே வசுந்தரா, thank you for your visit. சரி, நான் வரேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. மீனாட்சி, வசுந்தரா வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. வீட்டுக்கு எதுக்கு நான் வந்தா? அவ ஏதோ திட்டத்தோட தான் வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை கம்மியா எடை போடாதுன்னா அவ வீட்டுக்கு வந்த போய் ஏதாவது நடந்துச்சா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. காஃபி கேட்டிருந்தாங்க, நான் அவங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் காஃபி மேல கொட்டிடுச்சுன்னு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. நான் உன்னோட ரூமை சொன்னேம்மா.
ஐயோ எல்லாம் கெட்டுச்சுண்ணா. சரி, ரூம்குள்ள ஏதாவது பொருள் காணாம போயிருக்கான்னு பாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையம்மா. அண்ணா, அவ ஏதோ திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நான் வந்தா அவ எதுக்கு வந்தான்னு கண்டுபிடிச்சிருவேன். மாமா, குட் மார்னிங். ஐயோ, இவ பட்டன் போடாம இருந்தாதான் குட் மார்னிங் சொல்வா. பட்டன் தான் போட்டிருக்கே, இப்ப எதுக்கு குட் மார்னிங் சொல்றா? நட்சத்திரா, சட்ட பட்டன்லாம் கரெக்டா தான் இருக்கு. மீனாட்சி சரி பார்த்து தான் அனுப்புனா. ஐயோ மாமா, சட்டப்பட்டனை சரி பண்றதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. அத நெருக்கமா அப்படியே பக்கத்துல வந்து சரி பண்றதுதான் பெரிய விஷயம். அது இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில மீனாட்சியால பண்ண முடியாது. அது இந்த நட்சத்திரவால தான் பண்ண முடியும். நட்சத்திரா, இது வரைக்கும் நீ பண்ண ஹெல்ப் எல்லாம் போதும். இப்போ உன் உதவி எனக்கு தேவையே இல்ல. ஐயோ மாமா, தேவையில்லைன்னு உங்க வாய் தான் சொல்லுது. ஆனா கண்ணு வேணும் வேணும்னு சொல்லுது மாமா. இத பாரு, ஜாஸ்தியா பேசாத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். சரி மாமா, ஜாஸ்தியா பேசல, அளவா பேசுறேன். சரி, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. நீ எதுக்கு எனக்கு டிஃபன்லாம் எடுத்து வைக்கிற? அட, நான் எடுத்து வைக்காம வேற யார் எடுத்து வைப்பா? பொடி. மாமா, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். எதை எதிர்பார்த்த? இப்ப நீங்க என்ன வாடி பொடின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? நீ என் அத்தை பொண்ணு, நான் உன் மாமா பையங்கிற உரிமையில கூப்பிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? அதே உரிமையில தான் நான் இப்போ கூப்பிடுறேன். வாங்க, வந்து டிஃபன் சாப்பிடுங்க. வாங்க. சொன்னா கேளு நட்சத்திரா. இந்த பார், சொல்றத கேளு. மாமா, வந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க. சொல்றேன்ல, உட்காருங்க. நட்சத்திரா, நீ எதுவும் பரிமாற வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். அது எப்படி மாமா? ஒரு ஆம்பளை, அதுவும் மாமா பையன் சாப்பிடுறப்போ பரிமாறாம பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? சாப்பிடுங்க மாமா. நல்லா இருக்குல்ல மாமா? நான் தான் சமைச்சேன், உங்களுக்காக தான். ஐயோ மாமா, பாத்து பொறுமையா. இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள புறையிறது பாரு. ஒரு நிமிஷம் இருங்க மாமா. இந்தாங்க. பொறையேறாம வேற என்ன பண்ணுமாமா? நான் தான் உங்களை எந்நேரமும் நினைச்சிட்டு பக்கத்திலே இருக்கேனே. இங்க பாரு நட்சத்திரா, லூசு மாதிரி பேசாத. நீ எதுக்கு என்ன நினைக்கணும்? என்ன தவிர வேற யாரும் உங்களை நினைக்க மாட்டாங்க. நான் மட்டும் தான் நினைப்பேன் மாமா. அதான். அம்மா, மீனாட்சி கிட்ட சொல்லாம கொள்ளாம வராமே, அவ தப்பா எதுவும் எடுத்துக்க மாட்டாளா? சர்ப்ரைஸா இருக்கட்டும்டா. நாம என்ன திட்டம் போட்டா வந்தோம்? வீட்டுக்கு போற வழியில தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு புடவை எடுக்கலான்னு வந்தோம். அது சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. அது புடவை செலக்ட் பண்றது பெரிய வேலைமா. மீனாட்சியோட டேஸ்ட்க்கு எடுக்கணும், அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்குமா. பொண்டாட்டிக்கு புடவை எடுக்க தெரியாத அளவுல இருக்க நீ. ஏண்டா? அது அப்படி இல்லம்மா, சாதாரணமானா எடுத்துருவேன். தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன், அதனாலதான் கொஞ்சம். சரி சரி, வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், வா. பிரதர் வாங்க சார். மேரேஜுக்கு புடவை எடுக்கணும், பெஸ்ட் கலெக்ஷன் எடுங்க. சரிங்க சார், எடுத்துறேன் சார். இரு பஸ்ஸு, இந்தா உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. சார் நல்லா இருக்கு, ஆனா வேற கலர் இருந்தா நல்லா இருக்கும். சொல்லிட்டாங்க, வேற கலர் எடுங்க, அதை எடுங்க. சரிங்க சார். இது பாருங்க, இது பாருங்க, நல்லா இருக்கும். பஸ்ஸு, இது பிடிச்சிருக்கா? சார், பரவாயில்ல, நீ ரெண்டும் ஒரே பேட்டர்னா இருக்கு. வேற பேட்டர்ன்ல பார்க்கலாம். வேற பேட்டர்ன். இது வேணா சார். அது எடுங்க, அதை எடுத்து ஓபன் பண்ணுங்க.
சூப்பரா இருக்கு. இந்தாங்க சார். பஸ் பாரு, இது எப்படி இருக்கு பாரு. சார் இந்த புடவை வேணா சார், வேற டிசைன் பார்க்கலாம். வேற ஏதாவது நல்ல கலெக்ஷன் தான் காமிங்களேன். இதோ காமிக்கிறேன். உனக்கு தான் இனியா, எல்லாமே உனக்கு தான். டேக் இட். பாத்துக்கலாமா? இந்த படம் பாருங்க. நீ காட்டினது எதுவுமே நல்லா இல்ல. சை வருதுங்க பாரு. வாங்க மேடம், வாங்க சார். என்ன மாடல் வேணும்? பட்டு சாரி எடுக்கலான்னு வந்திருக்கோம். ஓகே மேடம். பெஸ்ட் கலெக்ஷனா கொஞ்சம் காட்டுங்க. மேடம் இந்த கலெக்ஷன் பாருங்க மேடம், ரொம்ப நல்லா இருக்கு மேடம். நல்லா பாருங்க மேடம். வேற கலர்ல இருந்தா காட்டுங்களேன். இத பாருங்க மேடம். இத பாருங்க சார், சூப்பரா நைஸ், இருக்கு. வெரி நைஸ். பஸ் இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல. என்ன இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க? இந்த புடவை பாருங்க. சோ குட். பஸ் இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு அர்ஜுன் சார், இது எனக்கு பிடிச்சிருக்கு. பஸ்ஸுக்கு பிடிச்சிருக்கா? இனியா உனக்கு பிடிச்சிருக்கா? அதான் வசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கொண்டு சொல்லிட்டீங்கல்ல, சோ வசுக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கும் பிடிச்சிருக்கு. அண்ணா இத பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். அந்த சாரி சேர்த்து பேக் பண்ணிடுங்க. சரிங்க சார். இது நல்லா இருக்குல்ல ஆனந்த்? நல்லா இருக்கு. மீனாட்சிக்கு கண்டிப்பா பிடிக்குமா? சரிப்பா, அப்ப இதையே பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். சார் இந்தாங்க சார். டேக் இட். தேங்க் யூ மேடம். போலாமா? இவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருக்காங்க.